இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு ஒரு 4 பாக்கெட் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா உருவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாதுங்க. அதனால் நீங்கள் ஆற வச்சு இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸோ அல்லது ஜிப்லாக் கவரு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் எடுத்து வைங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.